தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம், அன்பு சாரு அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், திறமை இருந்தா எவ்வளவு நாளும் அள்ளிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரு. ஃபோன் பண்ணாலே கேட்பேன், சந்தானம் எங்க இருக்க அப்படின்னுவாரு. சார் ஈஷால இருக்கேன் சார். வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னுவாரு. என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன், அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னுவாரு. சார் படையப்பா படத்துல ஒரு டயலாக் வரும், மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்னுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகைன் என்னுடைய படத்து மூலமா எல்லாரையும் சந்திக்கிறதுல. வாங்க நிக்கில் முருகன் சார். எல்லாரும் உங்களை பத்தி சொல்றாங்க, ஹீரோயின் வேற சொன்னாங்க, இங்க நான் தான் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இவருடைய சிரிப்பு பார்க்க சந்தோஷமா இருக்கு. நேத்து சிங்கத்தை சதிச்சிட்டீங்களப்பா. நேத்து ஃபுல்லா பாட்டு பாடினாரு, நான் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட இன்னைக்குதான் இன்னைக்குதான் விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு சாந்தமா ஓம் நம சிவாய எல்லாரும் நல்லா இருக்குன்னு வந்திருக்காரு. சந்தோஷம். நேத்து ஃபுல்லா ஆமா வெட்டிங் டே 29வது கல்யாணம். அதுக்கு எல்லாரும் ஒரு தடவை கை தறிடுவோம். ஆனா நேத்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சிட்டீங்க. அவர் நேத்து அந்த பாட்டிலே தான் இருந்தாரு. அப்படிங்களா? யாரோ ஒருத்தவங்க என் வீட்டு கண்டுபிடி பாடிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த படத்துல நடிச்ச அருமை என்னுடைய நண்பர், என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் லுலுசபா சேஷு அவரு காலமாயிட்டாரு. ஸோ அவருக்காக ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு மௌனம் அஞ்சலி செலுத்திக்கலாம். நன்றி, ரொம்ப நன்றிங்க. இங்க நான் தான் கிங்கு. இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, படையப்பா படத்துல ஒரு டயலாக் வரும், மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இங்க நான் தான் கிங்கு, படத்துடைய ஹீரோ நான் தான், ஆனா டைட்டில் அவருக்கு தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மதுரை அன்பின் இங்க நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க, கோபுரம் ஃபிலிம்ஸ். தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம், அன்பு சாரு அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், திறமை இருந்தா எவ்வளவு நாளும் அள்ளிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரு. அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. அவர் கூப்பிட்டா வருவாங்க. ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸ்ல பார்த்துருக்கேன். அங்க வந்து வராத ஹீரோவே இல்லை, உட்காராத ப்ரொடியூசர் இல்லை, உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை. தமிழ் சினிமா எல்லாருமே அங்க போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி. ஸோ அங்க அந்த கம்பெனில இருந்து என்னை வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா நான் வந்து காசு கேட்டுதான் போனேன் அவர்கிட்ட, அன்பு சார்கிட்ட. சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன். சபாபதிக்கு அப்புறம் நாங்க பழக ஆரம்பிச்சோம். சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துல இருந்து எங்களோட பழக்கம். ஆனா அதிகமா பேச மாட்டோம். அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணாரு. அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஃபோன்ல ஜாலியா பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. என்ன சந்தானம் என்ன விஷயம்னு கேட்டாரு. இல்ல சார் இடம் வாங்க போறேன் வீடு கட்ட அப்படின்னு. அப்ப சொன்னாரு, எப்பவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க. அது மாதிரி நிறைய பேர் லோன் பண்றாங்க. அதனால இந்த காசை நீங்க அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நம்ம படமா பண்ணுவோம் அப்படின்னு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல தான் இந்த விஷயத்த பண்ணாரு. ஏன்னா அவரு ரொம்ப சீரியஸா, ரொம்ப டஃப்பா, ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க, இல்ல பார்ப்பாங்க. பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளவு ஜாலியான ஆளு, எவ்வளவு அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்றேன். அது மட்டும் இல்ல, போன்ல பேசினாலே ஜாலியா தான் பேசுவாரு. நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன். சிவராத்திரி அது இதுன்னு போவேன். ஃபோன் பண்ணாலே கேட்பேன், சந்தானம் எங்க இருக்க அப்படின்னுவாரு. சார் ஈஷால இருக்கேன் சார். வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னுவாரு. என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன், அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னுவாரு. சார் ஆன்மீகத்துல போய் நான் எப்படி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வந்து, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கிண்டலா பேசிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா. அப்போ அவரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு. நான் கேட்பேன், சார் என்ன சார் நீ கதை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. அது ஏன் கேட்குற சந்தானம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டே இருந்தேன், ஒருத்தன் ஃபோன் பண்ணான், வட்டி தரவே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே வர மாட்டுது, வெறுப்பா இருக்கு. சார் இப்படியே எல்லாரும் ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது, அதுக்கு மேல அவருக்கு சிரிப்பு வர மாட்டுது. அவன் கொடுக்க மாட்டான் சந்தானம், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இப்போ இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு
அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு. நானும் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சூப்பர் சார். பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்காரு. அவரு இதுவரைக்கும் உட்கார்ந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்க இருந்து வேணாலும் ஃபோன் வரும். பெரிய படங்கள்ல இருந்து, சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு குடுக்கறது, வாங்குறது அது இதுன்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாரு. ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை. ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு. ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு. அப்ப நான் அவர்ட்ட கேட்டேன். என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே! மொத்த வட்டியும் வந்துருச்சா? என்னன்னு கேட்டாரு. இல்ல, இல்ல அப்டின்னாரு. என்ன சார் சந்தோஷம்ன்னா, இந்த மாரி எனக்கு பேரன் பொறந்திருக்கான். என் பொண்ணுக்கு பையன் பொறந்திருக்கான் அப்டின்னாரு. பயங்கர ஹேப்பியா இருந்தாரு. அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது யார்ட்டயாவது கேட்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். சரி இவர்ட்ட கேட்போம்ன்னு கேட்டேன். சார் பொதுவா கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ, பொண்ணோ பொறந்தா அத விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ, பொண்ணோ, ஒரு பேரனோ, பேத்தியோ பொறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம். அது ஏன் சார்ன்னு கேட்டேன். அப்ப அவரு ஆன்ஸர் ஒண்ணு சொன்னாரு. "சந்தானம் எப்பவுமே அசல விட வட்டியில தான் கிக் அதிகம்" அப்படின்னு. அவரு இந்த மாதிரி நெறைய ஃபோன்ல நாங்க பேசி பஞ்சர்ஸ். அப்ப நான் நெனச்சேன், "சார் இதுக்கு நீங்க தான் கரெக்ட்டான ஆளு. உங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது சார்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர். ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பண்ணும்போது அவர் சொன்னாரு, "தியேட்டருக்கு வர ஜனங்க படத்த பார்த்து சிரிச்சுட்டு போணும் சந்தானம். காசு பணம் முக்கியம் இல்ல. அத நம்ம சம்பாரிச்சுக்கலாம்." அப்படின்ட்டு ஒரு புரொடியூசரா இல்லாம, ஒரு ஃபினான்சியரா இல்லாம, ஒரு தியேட்டர் ஓனரா இந்த படத்த எடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும், ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி அந்த படமும் நல்லா வந்திருக்கு. இந்த படத்த எடுக்கிற பொறுப்ப அவருடைய டாட்டர் சுஷ்மிதா அவங்ககிட்ட குடுத்திருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபர்ஸ்ட் படம், அதுவும் என்னுடைய படத்து மூலமா அவங்க புரொடியூசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொதுவா வந்து நெறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காச கறி ஆக்குற பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா சில பொண்ணுங்க அப்பா குடுக்குற காச சேர்த்து வச்சு பிரயோஜனமா ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல 2nd கேட்டகரி தான் நம்ம புரொடியூசர் சுஷ்மிதா. ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், இத எப்படி ப்ரமோட் பண்ணணும், இந்த படத்த எடுத்துட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா, ரொம்ப டெடிகேஷனா பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய புரொடியூசர் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா நிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார். அவரும் என்ன மாரி தான் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர். எல்லாமே ஆண்டவர், ஆண்டவர்ன்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆ எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட் முக்கியமோ, அது மாரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு 60% ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும். அதுலயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு 80% அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாரி தான். ஸோ அது மாரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு குடுத்துருக்காரு. நானு மெலோடி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அன்பு சார் என்ட்ட. அப்ப நான் கேட்டேன் சார், அத நான் எப்படி சார் பண்றது? அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார். ஏதோ ஆர்டர் தகுந்தா கூட பரவால்ல சார்ன்னேன். அப்புறம் இல்ல நீங்க நல்லா வரும்னு இமான் சாரும் சொன்னாங்க. இதுவரைக்கும் நான் ஹீரோவா பண்ண படங்கள்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன்ல என்ன கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும். ஸோ அவரு குடுத்த அந்த ஒரு மியூசிக்குடைய ஒரு ஸ்ட்ரென்த் தான் இது என்ன ஒரு மாரி பண்ண வச்சது. அத ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க. மத்த 2 சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாரி அதாவது அவர் ரைட்டர்ன்னு தெரியணுன்றதுக்காக இத எடுத்து தச்சு போட்டுட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்னார், "ரொம்ப லென்த்தா போகுது. ஜிப்பா புடிச்சு இழியன் சந்தானம்" அப்படின்னாரு. "இல்ல, இல்ல சார் முடிச்சுட்டேன்." "இல்ல இவர் பேசுற காமெடி மாரியே படம் இருக்குன்னு நெனச்சிட போறாங்கன்னாரு." "இல்ல, இல்ல ஆடியன்ஸ் தெளிவா இருப்பாங்க." ஸோ அவரு எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல தார் வந்து சுத்தியோடவே சுத்துவாரு. அது மாரி இவரு ஒரு பெட்டியோடயே தான் சுத்துவாரு. ஆனா நீங்க அந்த பெட்டி மிஸ்ஸிங். எங்க சார்? இங்க வண்டியில இருக்கா? ஓகே, ஓகே. அதுல இருந்து தான் அந்த ஸ்கிரிப்ட், பஞ்சஸ் எல்லாத்தையும் எடுப்பாரு. நல்ல ரைட்டர். என்னன்னா, அவரு பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது. அவ்ளோ படங்கள பார்த்திருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான கதைய இதுல குடுத்திருக்காரு. அதுக்கு டைரக்டர் ஆனந்த், இந்தியா, பாகிஸ்தான் டைரக்டர். அநேகமா அடுத்தது உக்ரைன், ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ள நாங்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒண்ணு பண்ணுங்க சொல்லி கூப்ட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா, பாகிஸ்தான்ல ஒரு ஃபேமிலி, ஒரு எமோஷன்ஸ் அதுல காமெடி இருக்கும். அதே மாரி இதுலயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சிருக்காரு. ஒரு ஃபேமிலி டிராமாவும் அழகா செட் பண்ணியிருக்காரு. அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமா சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ் இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லா டெக்னீஷியன்ஸ், ரைட்டர்ஸு, லிரிக் ரைட்டர்ஸ், எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார். தம்பி ராமையா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடின்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா படத்துல கோமாளித்தனமா ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தம்பி ராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட். அவரு நிறைய படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரியும். அவரோட சேர்ந்து பேசும்போது தான் அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா இவ்வளவு பேசுறீங்க, இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும் போது சொல்லுவாரு. ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை பார்த்திருப்பீங்க. அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமையில மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நானு. ஹரிச்சந்திரனுக்கே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாவும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி டிராவல் பண்ணியிருக்காரு. இனிமே இப்படிதானுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு. எனக்கும் ஒரு தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே, இனிமே இப்படிதான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணணுன்ட்டு. அது ஆனந்த் இந்த படத்துல ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகா செட் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா காமெடியும் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலான்னு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான், வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது, ஏதோ பாம்பேல இருந்தா கூட்டு வந்திருக்காங்க நினைச்சு நான் சரியா பேசலாம்னால இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார் நான் சேலம் சார், நம்ம சேலத்து பொண்ணு சார்னாங்க. அவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. ஸோ மாமனார், மாமனாரு, மச்சான், அப்புறம் ஒரு 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 அழகான, அதே டைம்ல ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டர். அதுக்கப்புறமா மேனேஜரா விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அதுல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக்குன்னுவாங்க. இந்த பர்கர், பீஸா எல்லாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயா. அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாறன், சேசு, கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஆண்டனி, மனோபாலா எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே இதுல இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூல் சுரேஷ், யார் அவங்க தடுக்கிறது உன் வளர்ச்சிய? அது யாருங்க அந்த 2 பேரு? அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க தடுக்க பாருங்க, இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலயுமே இருப்பான். என்னோட நண்பன். ஸோ இதுலயும் நல்லா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா, அவருக்கும் இந்த நேரத்திலுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு, காமெடி ஜானர் படம் கொடுத்துட்டு, இதுலயும் டிஸ்கஷன்ல உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸ்க்குலாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண அனில், மலையன் கோபி, செந்தில் சார், மற்றும் அந்த டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த படமே பாத்தீங்கன்னா 90s கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்திலே 2 பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க. ஒண்ணு, ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப், எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப். இந்த 2 பேருடைய மனநிலைய பேஸா வச்சு இதுல காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீமை பத்தி எங்க யோசிக்கிறாங்க? ட்ரீம் 11ல எந்த டீம் காசு கட்டினா காசு வரும்ன்றத பத்தி தான் அதிகமா யோசிச்சுன்னு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பத்தியே யோசிக்கிறது இல்லை. வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் போட்டா நம்ம கெத்தா இருக்கும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு 90s கிட்ஸ் ஆகட்டும், இல்லை 2K கிட்ஸ் ஆகட்டும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இதை ஒரு ஃபேமிலி டிராமாவா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கோம். நிச்சயமா 2 ஹவர்ஸ் நீங்க தியேட்டர்ல வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது. இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தை மே 10th அன்னைக்கு தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. 2 ஹவர்ஸ் டெஃபினட்டா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன். வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா. ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தன், ஒரு மாமனார், மச்சான், ஒய்ஃபு, மேனேஜர், இந்த டார்ச்சர்ல அவன் என்ன மாதிரிலாம் வாழ்றான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான். வந்து 2 ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம். வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான
என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும், எம்கேஎஸ் குமரல் அவர்களுக்கும் இந்த நேரத்தோட மனமார்ந்த நன்றி. மற்றும் என்னோட டீம் முருகன், ஆனந்த், சேது, குணா மாம்ஸ், விஜய், சுந்தர், ரமேஷ், ராஜ், பரத், கிஷோர், அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ், இளங்கோ, பரத், அசோக், ஆனந்த், வாசண்ணா எல்லாருக்கும் இந்த நேரத்தோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் அப்படி இருக்கும். இந்த படம் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சுருக்கீங்க. கிங்குக்கு ஒரே ஒரு ராணி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? அந்த பொறுத்தையும் ஒன்றும் காட்டல நீங்கள். அந்த ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா? இல்லை, 2 பேர் வராங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை, இந்த சாங் பார்க்கல நீங்கள். மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்துலையும் இதே கேள்வி கேட்குறீங்க. நம்ம தேவராஜ் அண்ணன் வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தலையை வச்சு சாஞ்சிட்டார் அந்த பாட்டில். அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீங்க என்ன இன்னும் நான் எனக்குள்ளாரே சாஞ்சிட்டேன். அவ்வளவு பிரமாதமா இருந்தது. 2-3 ஹீரோயினை போட்டு எடுக்கலாம். யாரு காசு போடுறது? ப்ரொடியூசரு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை அமைச்சா கண்டிப்பா எடுக்கலாம். அப்புறம் நீங்க வந்து ஒரு காமெடியனா ஜோக்கரா இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லாவிலேயே சொல்லுவாரு, நான் இன்னொரு இதா பார்த்து செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களா வளர்ந்ததா இல்லை உங்க டீம்? ஏன்னா அது உங்க டீம்ல இந்த மாறன், சேசு, இப்போ எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ், அதை எப்படி இல்ல எல்லாருமே தான். நம்ம ஒரு விஷயம் எதை பத்தி பேசினாலுமே, இப்ப நீங்க ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமா பாக்குறோம்னா அதுல சுத்தி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்ல யாரு முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால என்னால மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் பிளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும். சொன்னாங்க சார், மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த படத்துல நீங்க அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டுல எல்லாம் எவ்வளவு இதா இருக்கும்? இல்ல இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா நீங்க இந்த படத்துல மாமனாரை பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நானும் மாமனார் அப்படிலாம் தான் பேசிட்டு இருப்பேன். அப்புறம் பண்ண அது வந்து அந்த கேரக்டருக்காக ஒரு மரியாதை தான் அது. அண்ணா நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்லை ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வர போறீங்களா? அதை ஒட்டி இந்த டைட்டில் வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பா தான் இருக்கும். சினிமா சொல்றோம். இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டயலாக். அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக். அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு, அதுவும் இந்த கதை மூலமா கடைசியில் அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவோ இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாது சார். அது மாதிரி இந்த டயலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சிங்கிளா சுத்த நான் சிம்புவும் இல்லை. இது வேற. அதே மாதிரி இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இவ்வளோ பிரமாதமா கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டுடலாமே அப்படின்னு. இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்க தாக்குற. இதை வேற யாராவது பண்ணா வருத்தம் ஏற்படும். நீங்க பண்ணா நாங்களும் ரசிக்கிறோம், சம்பந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையா இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் ரசனையா இருக்கு. இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு இருக்கீங்க. அடுத்தது ஆக்சுவலா இப்போ வந்து சேஷன் வந்து இதுவாயிட்டாங்க, களமாயிட்டாங்க. இன்னொரு நண்பர் இந்த படத்திலேயே ஆண்டனியும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. ஸோ நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல, அதனாலதான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி டைரக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லா எனக்கு வந்து மருத்துவமனையில காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க? எதனால இது வருது உங்களுக்கு தெரியல. அது சில பேர் இப்ப எல்லாருமே என்ன ரசிச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளா மாறிடுவேனே, அதனால பிடிக்கல அது தப்பா சொல்றதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்ப படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவை. நம்ம ரசிக்கிறவங்களுக்காக பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம பண்ற விஷயம் இப்ப உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில போய் ரீச் ஆகுது, அவ்வளவுதான். டைட்டில் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இனிமே இப்படித்தான் அப்படின்னு வச்சீங்க. அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் தொடர்ந்து இல்ல. நான் தான் நீங்க கிங்ன்றீங்க. நீங்க காமெடியில கிங்கா இல்ல அடுத்தது ஹீரோக்கள்ல கிங்கா போறீங்களா? இல்ல அதுதான் நான் பதில் சொன்னேன். இப்போ இந்த படத்துடைய கதைக்கு தான் கிங். இது வந்து பொதுவா நம்ம எதுவுமே எடுத்துக்கிறாங்க. அவங்க மாயோனே சாங் போடும்போது நீ எழுந்து வந்த ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா சந்தான ப்ரோ,
அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது நீங்க தானே? அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு, சரி ஆலியா பாட்டுன்னு சொல்ல வேணா ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல அது கரகட்டகரன் படத்துல வர்ற மாதிரியா இல்ல எதேச்சியா அமைஞ்சதா? இல்ல எதர்ச்சி அமைஞ்சிருக்கான். தேங்க்யூ. தேங்க்யூ. அன்பனாக்கு ஒரு கேள்வி. ஆனா நீங்க மகளை வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க. உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பார்த்ததுதான், நேர்ல என்ன பார்க்கல. அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு. அவர் ஹீரோவை லான்ச் பண்ற ஐடியா ஏதாவது இருக்கா? நீங்க முதல் படம் ஆரம்பிச்சுக்கோங்க. சந்தானண்ணே, உங்களுக்கு நீங்க படத்துல டைலாக் ஒண்ணு சொல்லிருப்பீங்க. விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லிருப்பீங்க. முரட்ட சிங்கா சுத்துறது 3 பேர் தமிழ் சினிமால. எஜே சூர்யாவும் இருக்காரு. ஏன் அவர் விட்டுட்டீங்க? ஏன்னா அவர் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. இல்ல இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ ரீச்ல இருக்காங்க. ரெண்டா ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. அதனால அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணோம். என்னன்னா இப்ப எப்பவுமே வந்து நீங்க சந்தானம் சார் வந்து ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும். இதுல வந்து சில பேர் மிஸ் பண்ணதா சொல்றாங்க. அது உண்மையா? யாரு மிஸ் பண்ணாங்க? இப்ப உங்க டீம்ல 2 பேர் 2-3 பேர் மிஸ் ஆயிட்டாங்க. அத பத்தி கேக்குறேன். நடிக்கிறதுல சொல்றீங்களா? இறந்து இறந்துட்டாங்க. ஓகே. அது உடல்நல குறைவு. அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில இல்ல. எப்போ யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான விஷயங்களை நம்ம பாத்துக்கணும். அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவும் இது பண்ண